ஃபேமிலி பிளானிங்கா? 6 மாசமா பிரெக்னெண்டா இருந்தாலும் அப்புறமா புதுசா ஒண்ணு புடிச்சு வச்சுங்கிறாங்க. எதுவுமே வேலை செய்யாது. 2 பேரும் வழி விடுங்க, கேமரா பிடிங்க. என்ன சொல்ல போனா லெஜெண்ட்ஸ் அது மாம்பழம். அந்த கையில அன்பா உங்ககிட்ட வந்து கொடுத்து நான் இங்க ஏதோ பழைய நவரங் பார் இருக்கு. இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் கடையில ஏமாத்திட்டான். நோ 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 கார் வாங்க போறான், புது ஜெட்டி வாங்க போறான், எல்லாம் நடிப்பு. இந்த ரோடு தான் விட்டு வச்சுக்கிறாங்க. வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியானே அது நீ ஏன்டா போடுறேன்றத என்னோட கேள்வியா இருக்கு. பெங்களூர்ல இந்த ரோடு கொதுரி வச்சிருக்கானுங்க, பைத்தியக்காரங்க மாதிரி. நான் எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப எங்க வந்துக்கிறோம்னா கர்நாடகா பிரியாணி பாயிண்ட். இது எங்க இருக்குதுன்னா ஸ்ரீராம்புரம் பெண்டடி சர்க்கிள் ஆப்போசிட்ல இருக்குது. இதோ இதுதான் சர்க்கிள் ஆப்போசிட் பிரியாணி கடை. அதனால நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. இப்ப வந்து செகண்ட் அண்ட் பண்ணிருக்கிறோம் லெஜெண்ட்ஸ். இங்கதான் பிரியாணி 100 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. அவங்களோட போர்ட்ல பார்த்தா பிரியாணி 100 ரூபாய், கபாப் 60 ரூபாய். இங்க அங்கேக்குன்னா இங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதனால பரவாயில்ல. என்ன சார்? ஜஸ்ட் ஆபீஸ் கால். கதை கொடுக்குறான். ஆபீஸ் கால் இல்ல, அது ஐஸ்வர்யா வந்தம் கவலைகள் மறந்தம் அது எங்களுக்கும் புது குழந்தை. புதுசா ஒண்ணு புடிச்சு வச்சிருக்காங்க. ஜோதி லட்சுமி. ஏய் ஜோதி லட்சுமி கூட எங்கடா போற? ஃபேமிலி பிளானிங் பேசிக்கிறோம். ஃபேமிலி பிளானிங்கா? ஃபேமிலி பிளானிங் பண்ணினா அப்ப எதுவுமே வேலை செய்யாது. ராகவா எவ்வளவு பிரியாணி? 100 rupees பில். அவன் கூட்டு வந்திருக்க இடம் வாங்கலாம். வாங்க பாரு, வேற லெவல்ல மிக்சிங் போட்டு அடிக்குவார். நீ போடுறிய ரொம்ப, அவங்க போறதை விட போடுவாரு. ஒரு வேற லெவல்ல போடுவாரு பிரியாணிய. நீ சொல்றத பார்த்தா பிரியாணி மட்டும் என்ன போடுவாரு? ரைத்தாலாம் அங்கேயே இருக்க போறா கூட. சாப்பிடு மச்சான். 100 ரூபாய் பிரியாணிக்கு அன்ட்டுக்கு வந்துட்டு ரைத்தா எங்க இருக்கும்னு கூட தெரியாம ஹை கிளாஸ்ல வந்து ஆமா ஹை கிளாஸ் தான். உனக்கு தெரியாது சுமாரு. ஹை கிளாஸ் எல்லாம் இல்ல தப்பா. உங்க பையன் இப்ப டேஸ்ட் பண்ணுவான். டேஸ்ட் பண்ண மச்சான். 2 பேரும் வழி விடுங்க, கேமரா பிடிங்க. நான் டேஸ்ட் பண்றேன். ஓகே, ட்ரை பண்ணுவோமா? நல்லா பண்றடா நீ. என்ன இது? ஏய் 6 மாசம் பண்ணிருக்கியா? அங்கலாம் பிரியாணி சாப்பிடலாமா? இல்ல 6 மாசமா பண்ணிருந்தாங்க. 6 மாசமா பிரெக்னெண்டா இருந்தாலும் அப்புறமா அந்த பிரெக்னன்ட் ரிசல்ட் பார்க்கலாம். இப்ப பாரு. ஆமாவா? உள்ள போயிட்டு ஒருத்தனை லெஜெண்ட்ஸ் இப்போ ஒருத்தனை கொலை பண்ண என்ன சொல்லுவீங்களா? இவனதான் கொலை பண்ணோம். என்ன அடிக்கிறான் அப்புறம் நின்று 5 அடி 3 அடி பாருங்க. நல்லா இருக்கும். மசாலா ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் பாத்துங்கறேன் தலை. மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும். நாங்களா அருமா டேஸ்ட் பண்றோம். இன்னும் மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா தெரியுது. மசாலா ஃப்ளேவர்ஸ் ஜாஸ்தி. ரைட். நான் நீ கேட்ட மாதிரி மசாலா வச்சு விட்டுறேன். இட்லி ஆல்ரெடி மசாலா ஃப்ளேவர் ஜாஸ்தியா. ஹலோ நல்லா இருக்கு. போலாம். நீங்க வந்துட்டு நீங்க போயிட்டு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிடுறதுன்னா 100 ரூபாய் பிரியாணிலே நல்ல பிரியாணி இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. நாங்க உங்களுக்கு லைட் மசாலா செட்டு, இங்க உங்களுக்கு கொஞ்சம் மசாலா தூக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்க பையன் லெஜெண்ட்ஸ் இவனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சைக்கிள் பார்த்து தான் வச்சுக்க முடியும். மசாலா சாம்பார் சால்னாடா, அது சிங்கிளி சாம்பார். அவன் கொஞ்சம் பணக்காரன் வீட்டுல வந்ததுனால எல்லாம் டிஃப்ரெண்டா தெரியும். சேர்ப்பா என்ன கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். இருக்கணும், கெட்டியா இருக்கணும். அவன் சாப்பிடுங்கிறான். நீங்க மட்டும் அவன் வரதே சார். நல்லா இருக்கு இந்த தால்ச்சா. நல்லா இருக்கு இந்த தால்ச்சா. இதுக்கு மேல பைத்தியக்காரன் காய்ஸ். இதுக்கு மேல பாய்ஸ் நாக் அவுட் பண்ணுவாங்க. லெஜெண்ட்ஸ் பாருங்க. இது மாதிரி சைக்கிள் உட்காரமா இருக்கும். கை கலருது. டிபார்ட்மெண்ட்
இப்போ அவன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவான், அவன் அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம அச்சி தாக்கும். சீரியஸா நல்லா இருக்குது. சீரியஸா நல்லா இருக்குதா இல்ல நல்லா இருக்குதா? சீரியஸா கூட நல்லா இருக்குது, நல்லா கூட இருக்குது. நான் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நம்ம பையன் தான் சைட்ல வச்சுக்கிறாங்க. நம்ம பையன் தான். எனக்கு அம்மா யாரு? அம்மாவா? அம்மாவா? ஆமாடா. நம்ம பையன்றியே எப்ப வெட்டப்பட்ட? வந்துட்டு வரேன். எப்படியே பண்றான் நீ நான் உன்னை பொறுத்த வச்சிருந்தேன். அம்மாவா? எங்க பேர்? சரி சரி சாப்பிடு. கட்டி சாப்பிட்டு 2 பேரும் தான் ஊட்டி விடுறா. அவ ஓட்டுறா சாரா, ஊட்டி விடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. வேலை போயிட்டு எப்படி போகுது? அப்படின்னு மாட்டான். நான் போற சொல்றேன். மசாலா ஜாஸ்தி ஆகுது. மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்கும். இது மசாலா ஃபுல் பிரியாணியா இருக்கு. மசாலா நான் தான் 500 ரூபாய் பிரியாணி வாங்கி ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி 5 பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். 5 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல. ஆனா அதுக்கு வண்டியில பெட்ரோல் இருக்கணும். வண்டியில பெட்ரோல் இல்லடா, சாப்பிடணும்னு முடிவு எடுத்தப்போ. நான் ஒருத்தன் உண்மையை சொல்ல போன லெஜெண்ட்ஸ் ஒருத்தனை வந்து நான் வச்சு செய்ய மாட்டேன். ஏன்னா அது ரிப்பீட் எனக்கு பைக் ஃபயர் ஆகும். அதனால நல்லா பார்த்தா அந்த வந்து நம்ம பிடிச்ச நம்பிக்கா நமிதா நம்மளுக்கு பிடிச்ச லெஜெண்ட்ஸ். இவன் லெஜெண்ட். நமிதாவோட ஆக்டிங் என்ன உங்களுக்கு தெரியும்? மச்சான் என்ன மாமாய்? மச்சான் தான், மாமா இல்ல நமிதா. அது மாமனார். நமிதா நீ என்ன பாப்பா? ஆக்டிங் நடிப்ப நீ தானே சொன்ன. என்ன நீ நல்ல ஆக்டர். ஆமா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேர் முள்ள மாதிரியும் என்னான்ட்டு உனக்கே நல்லா தெரியும். இல்ல கை விட்டு பாரு. ஏய் அந்த கையில உன் கை. சரி, நீ நாக் அவுட் பண்ணிட்டு வா. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாக் அவுட் பண்ணிட்டு வா. அதுக்குதான் வெளியவே போட்டு. டேய் பில் பே பண்ற. டேய் எங்க அவன் பே பண்ணனா இல்லையா? ஒருத்த உள்ள நீங்க என்னன்னா பண்ணுங்க, அவன் பாட்டுல அவன் போய் உட்காடுறேன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க, அவன் என்ன பண்ணி உட்கார்ந்து இருக்கிறா பாருங்க.